வெல்கம் டு தமிழில் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். அடுத்து பாருங்க, புறத்துளைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புறத்துளைகள்னா என்ன? இப்ப நம்மளோட உடம்புல புறத்துளைகள்லாம் எங்க இருக்கு? காது, மூக்கு, ஆசன வாயெல்லாம் சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே நம்ம உடம்புல உள்ள புறத்துளைகள். அந்த மாதிரி இந்த அட்டைப்பூச்சிக்கு புறத்துளைகள்லாம் எங்க இருக்கு? அதுல ஃபர்ஸ்ட் யார கொடுத்திருக்காங்க அப்படின்னா வாய் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? முன் ஒட்டுறிஞ்சியின் மையத்தில் வாய் காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இருக்க புறத்துளை வாய். இரண்டாவது மலத்துளை. சிறு துளையான இது 26வது கண்டத்தின் முதுகுப்புற மையப்பகுதியில் திறக்குகிறது. இந்த மலத்துளைங்கிறது அந்த 33 கண்டத்துல எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 26வது இடத்துல இருக்கு. அடுத்தது நெஃப்ரிடிய துளைகள். இது எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்க. நெஃப்ரிடியங்கள் 17 இணை நெஃப்ரிடிய துளைகள் மூலம் 17 இணை அப்படின்னா 17x2 அப்ப எவ்வளவு துளைகள் இருக்கு பாருங்க. வெளிப்பகுதியில் திறக்கின்றன. இத்துளைகள் 6 முதல் 22 வரையிலான கண்டங்களில். இது எங்க அந்த நெஃப்ரிடியா துளை எங்க ஆரம்பிக்குதுன்னா 6ல இருந்து 22. ஃபர்ஸ்ட் 5 வரைக்கும் வாய் இருக்கு, 22 வரைக்கும் யார் இருக்கா? 6ல இருந்து 22 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நெஃப்ரிடிய துளைகள் இருக்கு. ஒவ்வொரு கண்டத்தின் கடைசி வளையத்தின் வயிற்று பகுதியிலும் காணப்படுகின்றன. அடுத்தது பாருங்க, ஆண் இனப்பெருக்க துளை. இப்ப அந்த அட்டைப்பூச்சியோட ஆண் உறுப்பானது எங்க இருக்குன்னா 10வது கண்டத்துல இருக்கு. 10வது உடற்கண்டத்துல 2 மற்றும் 3வது வளையங்களில் வயிற்று பகுதியின் மையத்தில் அமைந்துள்ளது. பெண் இனப்பெருக்க துளை எங்க இருக்குன்னா 11வது கண்டத்துல இருக்கு. இத நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இந்த அட்டைப்பூச்சியில பாத்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியா கிடையாது. இப்ப முயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் முயல் பெண் முயல்னு இருக்கும். ஆனா இந்த அட்டைப்பூச்சியில பாத்தீங்கன்னா ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் ஒரே புழுவுல இருக்கும். ஓகேவா? இது அடுத்தது அவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு புழுவுல ஆண் உறுப்புங்கிறது 10வது கண்டத்திலையும் பெண் உறுப்புங்கிறது 11வது கண்டத்திலையும் அமைந்துள்ளது. அடுத்தது பாருங்க, 13.1.3 உடற்பகுப்பு. அதோட உடம்ப எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க? அட்டைப்பூச்சியோட உடம்ப எத்தனை பகுதிகளா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அட்டையின் உடல் 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அட்டைப்பூச்சியோட உடம்பு எத்தனை பகுதியா பிரிச்சிருக்காங்க? 6 பகுதியா பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, அட்டைப்பூச்சியோட தலைப்பகுதி. தலை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது? ஃபர்ஸ்ட் 5 கண்டம், 1ல இருந்து 5 வரைக்கும். அடுத்தது முன் கிளைட்டல்லா பகுதி, அதாவது அந்த தலைக்கு அப்புறம் அந்த கழுத்து பகுதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஷோல்டர் கழுத்து பகுதி. அது பாருங்க 6, 7 மற்றும் 8வது கண்டங்கள் வரை. அடுத்தது கிளைட்டல்லா பகுதி, அதாவது கழுத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ஷோல்டர் வருது. ஃபர்ஸ்ட் தலை, அந்த முன் கிளைட்டல்லம்னா கழுத்து போன்ற அமைப்பு, அதுக்கப்புறம் கிளைட்டல்லானா ஷோல்டர். அது எங்க இருக்கு? 9, 10 மற்றும் 11. அடுத்தது நடுப்பகுதியான அது உடம்பு பாருங்க 12ல இருந்து 22 வரைக்கும். அடுத்தது பின்பகுதி வால் பகுதி பாத்தீங்கன்னா 23ல இருந்து 26 வரைக்கும். கடைசி அந்த வால்ல ஒரு ஒட்டுறிஞ்சி பார்த்தோம்னா பிங்க் கலர்ல, அது எங்க இருக்கு? 27ல இருந்து 33 வரைக்கும். அடுத்து பாருங்க, உடற்சுவர். அதோடைய உடம்பு மேல உள்ள தோல். இப்ப நம்ம உடம்புல தோல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அட்டைப்பூச்சிக்கும் என்ன இருக்கும்? உடல் மேல தோல் இருக்கும். அந்த தோல் எத்தனை அடுக்குகளா அமைஞ்சிருக்கு அப்படின்னா 5 அடுக்குகளா இருக்கு. அட்டைப்பூச்சியோட உடம்புக்கு மேல உள்ள தோல் 5 லேயர்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் உள்ள வெளி லேயர் தான் யாருன்னா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கியூட்டிக்கல்ங்கிறது எங்க இருக்கு? வெளியடுக்கு. இந்த கியூட்டிக்கல்ங்கிற வார்த்தையை நம்ம எங்க படிச்சோம்? போன லெசன் 12வது லெசன்ல தாவரங்களோட அந்த தண்டு இலைகளோட மேற்பரப்புல நம்ம என்ன பார்த்தோம்? கியூட்டிக்கல்னு ஒரு லேயர் இருந்துச்சு. அந்த லேயர் எப்படி இருக்குன்னு சொன்னோம்? மெழுகு போன்ற ஒரு திரவம் அப்படின்னு சொன்னோமா? மழை இருக்கும் இல்லையா, ஒரு பாதுகாப்பு அடுக்குக்காக அந்த கியூட்டிக்கல் திரவம் வெளியில இருக்கு இந்த அட்டைப்பூச்சிக்கு. அடுத்தது கியூட்டிக்கலுக்கு அப்புறம் யார் இருக்கான்னா புறத்தோல் இருக்கு. புறத்தோலுங்கிறது என்னது? கியூட்டிக்கலுக்கு கீழே உள்ள பகுதி. அதுக்கு கீழே தான் யார் இருக்கா? தோல் இருக்கு. அப்ப தோலுக்கு மேல 2 பாதுகாப்பு அடுக்கு இருக்கு. கியூட்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு, புறத்தோல்னு ஒண்ணு இருக்கு. கியூட்டிக்கல் தோல் எங்க இருக்கும்? புறத்தோலுக்கு அடியில இருக்கு. தோலுக்கு கீழே தசை. இப்பதான் அதோட தசை வரப்போகுது. ஓகேவா? தசைக்கு கீழே யார் இருக்கானா போட்ரி ஆயிட்டல் திசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அட்டைப்பூச்சியோட உடம்பு 5 லேயரா இருக்கு. அதோட தோல் பகுதி 5 லேயரா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேற்பரப்புல உள்ளது கியூட்டிக்கல், அதுக்கு கீழே புறத்தோல், அடுத்தது தோல், அடுத்தது தசை, அடுத்தது போட்ரி ஆயிட்டல் திசு. அடுத்தது பாருங்க, இடப்பெயர்ச்சி. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, வளைதல் அல்லது ஊர்தல். இவ்வகை இயக்கமானது தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் நடைபெறுகிறது. வளைதல் ஊர்தல்ங்கிறது நிலத்துல. ஓகேவா? நிலத்துல அது நகர்ந்து போகும்போது
அதோட உடம்ப என்ன பண்ணுது, சுருக்கி விரிக்குது. உடம்பு சுருக்கும் போது பந்து போல இருக்கு, நீட்டும் போது ரிப்பன் மாறி இருக்கு, நாடா மாறி இருக்கு. அப்ப வளைதல் ஊறுதல்ங்கிறது அட்டைப்பூச்சி நிலத்துல இருக்கும்போது உடம்ப சுருக்கி நீட்டி போகுது. அடுத்த 2வது இயக்கம் நீந்துதல் இயக்கம். இதுல அட்டை என்ன செய்யும், தண்ணியில வேகமா நீந்தி போகும். அதாவது அட்டைப்பூச்சி வந்து நிலத்தை விட தண்ணியில ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? நிலத்துல அது ஊர்ந்து போகும்போது மெதுவா தான் போகும். அதால வேகமா போக முடியாது. அதுவே தண்ணியில இருந்துச்சுன்னா அதால என்ன பண்ண முடியும், ரொம்ப வேகமா நீந்தி போக முடியும். ஏன்னா அது தண்ணீர்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம்.